வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபை முன்பாக இருக்கக்கூடிய 70 ஏக்கர் பரப்பில் உள்ள பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவுல வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த சிறப்பு அமர்வு பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்குகள் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி சவுந்தர் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தபோது பெருவெளியில் 100 கோடி ரூபாய் செலவுல சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் பெருவெளியில் ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில மாற்று இடத்தில் நூலகம், கூட்ட அரங்கு, கோசாலை, முதியோர் இல்லம் உள்ளிட்டவை கட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது சத்தியஞான சபை வசம் உள்ள 71.24 ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க சுற்றுச்சூழல் அமைக்க உள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. மாற்று இடத்தில் நூலகமும் அதே போல கோசாலை, முதியோர் இல்லம் அமைப்பது அரசின் முடிவுக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்த நீதிபதிகள் 71.24 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப அனுமதி அளித்து உடனடியாக பணிகளை துவங்க உத்தரவிட்டனர். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை இது தொடர்பான அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தற்போது நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன, அது பற்றி உங்கள் பார்வை? வணக்கம்மா. வடலூர்ல 106 ஏக்கர் நிலப்பரப்புல 1800களில் வடலூர் வள்ளலார் ஒரு உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பெருவெளி தலத்தை அமைத்தார். அதாவது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வெட்டவெளி தலம் வடலூர் வள்ளலாருடைய வெட்டவெளி தலம். அதுல இப்போது 72 ஏக்கர் தான் நிலம் இருக்கு. மீதி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இடைக்காலங்கள்ல அது சரியா கவனிக்காம விட்டாங்க. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு என்ன செஞ்சதுன்னா, வள்ளலார் சர்வதேச மையம் ஒண்ணு நாங்க கட்ட போறோம், 100 கோடி ரூபாய் செலவில் கட்ட போறோம்னு முதல்ல அறிவிச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது அவங்க அந்த பெருவெளிக்குள்ளேயே கட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. உடனே வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள், வள்ளலாருடைய வரலாறு அறிந்தவர்கள், அந்த பெருவெளித்தலம் குறித்து அத்தனை பின்புலம் அறிந்தவர்கள், அந்த பெருவெளித்தலத்துல எந்த கட்டுமானமும் கூடாது அப்படின்னா இத்தனை 150 ஆண்டு காலமா இருக்கு. அப்ப அதுக்குள்ள நீங்க போய் அந்த மீதி இருக்கக்கூடிய 72 ஏக்கர்லயும் நீங்க வள்ளலார் சர்வதேச மையம் கட்டி அதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், அதே போல தங்கும் விடுதி எல்லாம் கட்டுறேன்னு சொன்னதுனால மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன்னா அந்த வள்ளலார் பெருவெளித்தலம் அப்படிங்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மக்கள் அதுல செறிப்போட்டு நடக்க மாட்டாங்க. பல வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் உருண்டே போயிருக்காங்க. கால் கூட படக்கூடாது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான அந்த பெருவெளித்தலம் என்பதே ஒரு தலம் தான், ஒரு கோவில். எனவே அந்த இடத்துல எந்த விதமான கட்டுமானங்கள் இது போல கட்டக்கூடாது, நீங்க வேணா வெளியில கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக ஒரு பெரும் போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்தது. அங்க நீங்க பெருவெளிக்குள்ள அத்திவாரங்கள் அதையெல்லாம் தாண்டி திமுக அரசு பெருவெளிக்குள்ள அத்திவாரங்கள் எல்லாம் தோன்றுனாங்க. அந்த அத்திவார குழிக்குள்ள இறங்கி அந்த வள்ளலாருக்கு 106 ஏக்கர் நிலம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்களே அந்த குழிக்குள்ள இறங்கி எங்கள் மீது மண்ணை போட்டு மூடிட்டு நீங்க சர்வதேச மையம் கட்டுங்கன்னு போராட்டம் பண்ணாங்க. அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர்கள் மீதெல்லாம் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பா வழக்கு தொடுக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டு மூலமாக மனுதாரர் வினோத் ராகவேந்திரா என்கிற மனுதாரர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவில் பாதுகாப்பு குழுவுடைய தலைவரா இருக்காரு. அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தொடக்கத்திலிருந்து இதுல வழக்க வாதாடினாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தது. அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்தம் 106 ஏக்கர்ல 72 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. மீதமுள்ள நிலங்கள் எங்க அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டு ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு அது 25 ஏக்கர் 1975ஆம் ஆண்டு திமுக ஆட்சியிலேயே தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு 6 ஏக்கர் ஒரு சிவாச்சாரியார் ஆக்கிரமிச்சுதான் தெரிய வருது. ஆக மீதம் இருக்கக்கூடிய 72 ஏக்கர்லயும் நம்ம சர்வதேச மையம் கட்டுறாங்க, அது கூடாது என்று வழக்கு மன்றத்துல
தொடர்ந்து வாதிடப்பட்டது. பல்வேறு தரவுகள், வள்ளலாருடைய பாடல்கள், வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள், அதே போல அந்த பெருவெளி குறித்து வள்ளலார் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து சுரேஷ் அவர்கள் நீண்ட நெடுவாதம் செஞ்சாங்க. இதற்கிடையில் அந்த வள்ளலார் பெருவெளி ஏ சைட் என்பதில் எந்தவித கட்டுமானம் கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. குறிப்பா அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் வரையிலும் அங்கே கட்டுமானம் குறித்து பேசவே கூடாதுன்னு நீதிபதி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏ சைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானசபை தர்மசாலை உள்ள அந்த 72 ஏக்கர் பெருவெளி தளத்தில் எந்த கட்டுமானம் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாங்க முந்தைய அரசு. ஆனால் அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியிருந்தாங்க. அதுவும் கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை முதல்ல அணுகணும். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்குகளை எல்லாம் முதலிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று மீண்டும் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த ஆட்சி மாற்றம் நடந்து அந்த திட்டங்கள் அப்படியே கிடப்பில் கிடந்தது. தற்பொழுது மீண்டும் அந்த வழக்கு விசாரணை இப்பொழுது தொடங்கிய நிலையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்னைக்கு என்ன தீர்ப்புல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாவேகா அரசு அந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 2.5 ஆண்டு கால மிகப்பெரிய ஒரு மக்களுடைய போராட்டம், அதே போல பக்தர்களுடைய போராட்டம், வள்ளலாருடைய பின்பற்றாளருடைய போராட்டம், நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த வழக்குகள் ஆகியவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. வள்ளலாருடைய இடம், வள்ளலார் என்பது சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் நடத்திய அருட்பெருஞ்சோதி என்கிற அதை சொல்லி 150 ஆண்டு காலமாக 3 வேளைகளும் உணவு அற்ற ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து 150 ஆண்டு காலம் உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசாலைகளை ஒரு கமர்ஷியல் பில்டிங் மாதிரி கடந்த திமுக ஆட்சி அங்க கட்ட நினைச்சாங்க 100 கோடி ரூபாய் செலவுல. அதைத்தான் ஒட்டுமொத்த வள்ளலாருடைய பின்பற்றாளர்களும் எதிர்த்திருந்தாங்க. அதற்கு இந்த மிகப்பெரிய வெற்றியாக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னு பாக்குறோமா. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தின் பின்னணி குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. சத்தியஞான சபையின் 71.24 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்க உள்ளதாகவும் அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பெருவழியில் 100 கோடி செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க 2023 திமுக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.